இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நாம் சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். இப்போது ஒரு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த டைம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைம்ல நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 உருளைக்கிழங்க கியூப் சைஸ்ல கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சாதான் கருத்து வராது. ஒரு 100 கிராம் பீன்ஸை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கேரட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த காயெல்லாம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு காயோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைம்ல ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதுல ஒரு 100 கிராம் தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை நான் 10 நிமிஷத்துக்கு தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை குருமா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குருமா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ இந்த டைம்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 3 விசில் வரணும். 3 விசில் வந்துடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, குருமா எவ்வளோ சூப்பரா இருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு வெஜிடபிள் குருமா ரெடி.